பயன்படுத்தாது. அதற்கு மாறாக அந்த வசனத்தை பாருங்கள். நீதியின் வழியிலும் நியாயமான பாதைகளுக்குள் நடத்தும். அடுத்த வார்த்தை 20 எழுதப்பட்டிருக்கிறது. 20 மெய்ப்பொருளை சுதந்திரிப்பார்கள். நிறுத்தி கவனிக்க அன்பை கேட்கிறேன். மெய்ப்பொருளை என்ன கவனிங்க. ஞானம் மெய்ப்பொருளை தரும், அறிவு பொய்ப்பொருளை தரும். நம்புறீங்களா? ஞானம் அப்ப அறிவு. ஞானம் மெய்யானது, அறிவு பொய்யானது. ஒன்றும் இல்லை. இப்போ உங்களை ஏமாற்றி நான் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கலாம் அறிவினால். ஒரு 1000 கூட சம்பாதிக்கலாம், 10,000 கூட சம்பாதிக்கலாம், லட்சம் கூட சம்பாதிக்கலாம். நீங்கள் அப்படி தானே? உனக்கு அதை பண்ணித்தரேன், உனக்கு இதை பண்ணித்தரேன், அந்த வேலையை முடித்து கொடுக்குறேன், இந்த வேலையை முடித்து கொடுக்குறேன், நான் எல்லாம் பண்ணிடுறேன். அடுத்தவர் சொல்கிறாரு 10,000 கொடு, 20,000 கொடு. கடந்த வார்த்தை என் நண்பர் ஒருவர் ஒரு பிரச்சனை சொல்லியிருக்கார் ஒருத்தர்கிட்ட. என் வீட்டில் குடியிருக்கிற ஆளை காலி பண்ண முடியலன்னு. அவர் சொன்னார், நான் பண்ணி தந்துடுறேன் எல்லான்னார். வந்தார், ஏதோ கொஞ்சம் அது நாள் ஆச்சு, பண்ணி கொடுத்தாரு. இத்தனையும் ஒரு சொந்தக்காரர் சம்மந்தி. அவர்கிட்ட 65,000 வாங்கிட்டு போயிட்டார். சம்மந்திக்கிட்டே இடத்துல ஒன்று எதிர்பார்க்கிறது. இல்லைன்னா அவர் வருவாரா? நான் பண்ணித்தரேங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் பண்ணி தந்துடுறேன். கவனிங்கள். ஆனால் தேவன் அதாவது உலகம் பொய்யான ஒரு பொருளுக்காக நம்ம இடத்துல உறவு கொள்ளுகிறது. பொய்யான ஒரு பொருளுக்காக பயப்படாதீங்க, நான் பண்ணி கொடுத்துறேன். உங்களுக்கு பிரச்சனையா? என் நண்பர் ஒருவர் நல்ல ஊழியக்காரர், நல்ல ஆண்டவர் நேசிக்கிற ஒருத்தர், யாரோ ஒருவருக்காக அவர் கையெழுத்து போட்டார். இன்னைக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, சபையே இல்லை. சபையை வங்கி சீல் வச்சுட்டு போயிடுச்சு. இன்னொருவருக்காக போட்ட வங்கி கையெழுத்து அது இன்னைக்கு கோடிக்கணக்கில் போய் சேர்ந்துடுச்சு. நல்ல ஊழியர், சபை நடத்த முடியல. இன்னைக்கு நேராக வந்தால் அவனுடைய ப்ராப்பர்ட்டி மேலே அரசு அங்கே வங்கி சீல் வச்சுட்டு போயிடுச்சு. ஏன்னா அவர் ஷூரிட்டி போட்டிருக்காரு. அவனிங்க அது வரைக்கும் நண்பராக இருந்தவர் இன்னைக்கு ஃபோன் பண்ணோட எடுக்க மாட்டேன்றார். இதுதான் உலகம். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அந்த வார்த்தை கொஞ்சம் போடுங்க. அந்த வார்த்தையை டோன்ட் பி ஃபூலிஷ், டோன்ட் லிவ் ஃபூலிஷ் லைஃப். முட்டாள்தனமான வாழ்க்கை வாழ விரும்பாதிருங்கள். அறிவு முட்டாள்தனமான வாழ்க்கைக்குள் நடத்தும், ஆனால் தேவன் பலனுள்ள வாழ்க்கையை நடத்துவார். அந்த வார்த்தையை படித்து கேளுங்க. அதாவது அந்த வசனம் சொல்லுகிறது 8ஆம் வசனத்தில் 21ஆம் வசனம், நீதியின் பாதை. ஆமென் சொல்லுவீங்களா? அறிவு